பல வேஷக்காரி, என்கிட்டயே பகல் வேஷமா? டேய், நீ கத்து வச்சிருக்கிற சித்து கையளவு, இந்த கருமாரியோட சக்தி காத்தளவு. என்கிட்டயே விளையாட்டா? சூர்யாங்கிறவ வந்து கேஸ் போட்டானா வில்லங்கம் வேற மாதிரி ஆகும். சிக்காந்தர், உனக்கு பிஏ எக்கனாமிக்கு படிச்சிருக்க சரியா? ஆனால் வான்னு தெரியாது, நான் எதுவுமே படிக்கல, ஆனால் எல்லாம் கரைச்சி குடிச்சு எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அமைதியாரே சரியா? மரியாதை என்ன சொல்றேன்னா, உனக்காக தான் நான் பொண்டாட்டி வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணாம இருக்கேன். டெய்லி சுடுசோறு வச்சு கச்சி பழைய சோறு ஊத்துறான். நசா நசா நசா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா லெஜண்ட் பேரழகன் மன்மதன் மன்னை சாதிக். என்ன இன்னைக்கு மினிமினிப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சூட்டு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். மாமா மாமோய் சிக்கந்தர் மாமா பையா மங்குனி பையா, இன்னும் எவ்வளோ திட்டுறதை நீங்கள் தான் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஏண்டா நேற்று என்னமோ சொன்னால் மிமிக்கிரி வாய்ஸு இது அது கிடையாது. இன்றைக்கி என்னன்னா திடீர்னு காலையில் அதை வந்து ஒரு புலம்புறா. இப்போ திருப்பி நீ ஒரு வீடியோ போட்டு என்ன சொல்கிற? சிபி முத்து இலக்கியாவுக்கும் என்ன தொடர்பு? ஏன்டா அதை நேற்றே கேட்கவில்லையே? நேற்றே ஆடியோ வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஏன் நேற்று நைட்டு வந்துட்டு உனக்கு கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் எடுத்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு உன் பின்னாடி இருக்கிற சில தருதலைங்க இருக்குல்ல, அதுங்க சொல்லிக் கொடுக்கலையா? ஏண்டா மக்கள்லாம் அவ்வளோ என்ன கேனைகளா? உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு ஒரு எதுலேயுமே சேர்த்தி இல்லாத ஒரு நீயும் அந்த அந்த மூதேவி உன் பக்கத்தில். ஏன்டா மெயின் அக்யூஸ்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு ஆர்கே முத்து ரவி ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்கள், மன்னை சாதிக் நீங்களும் சொல்லுங்கள், இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் திசை திருப்பிக்கிறோம், நாங்கள் இந்த விஷயத்தை நாங்களும் இதற்கு முன்மொழிகிறோம். இங்க மூஞ்சி ஏண்டா பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்க அந்த பரதேசியை அதை இப்படி ஒரு முட்டியை புட்டிச்சு இழுத்து வச்சு சொல்லுடின்ட்டு அப்படியே அந்த ஆமாம் நீ மாமா பையல. ஏண்டா நீயும் அவளும் எத்தனையோ வருஷம் இருக்கீங்கன்னா அவளே சொல்லியிருக்கா, நீயும் சொல்லியிருக்க. எத்தனை 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ சரி எத்தனை வருஷமோ கர்மம், அது எத்தனை பேர்கிட்ட இருந்தால் என்ன, எத்தனை வருஷம் நீங்கள் இருந்தால் என்ன. ஆனால் விஷயங்கள் வேற மாதிரி போயிட்டுருக்கு சரியா? அதில் வந்துட்டு அக்யூஸ்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீயும் மெயின். நீ வந்து அந்த மோஜில் நம்பர் போட்டதுக்கு இந்த ஜெனிஃபர் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நாளைக்கு என்ன எதுவும் தெரிய வரும் சரியா? நீ மோஜில் தூக்கி நம்பரை போட்டதுக்கு உன் பேர் தான் வந்திருக்கு. அதனால் ஏட்டா மாமா பேல இந்த திசை திருப்புறது, இந்த அப்படியே இந்த வீடியோ வந்திருக்கா எப்படி பேசலாம், உன் டீம்கிட்ட அப்படியே கேட்டு எல்லாம் வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும். இந்த மக்கள்லாம் முட்டாள் கிடையாது, மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க ஓகேவா? நீங்கள் என்ன வேணாலும் ட்ராமா நடத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் மாட்டுவீங்க சரி. அது கிடக்கட்டும். ஜிபி முத்துக்கு கார் வந்து ஜிபி முத்து மூத்தரத்தையே குடிக்கிறியே. ஏண்டா ஜிபி முத்து மூத்தரத்தையே குடிக்கிற? கிட்டத்தட்ட எத்தனை நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து இந்த அவளை வச்சுக்கிட்டு என்னுடைய கண்ணையே உன்ட்ட ஒப்படைக்கிறேன், இந்த மாமா பையன் குட்டி கொடுக்குற பையன் என் கண்ணையே. அந்த வீடியோ இருக்குது, நான் எப்படியும் இந்த வீடியோவில் சேர்க்குறேன், இல்லைன்னா பாருங்கள். ஒரு ஒரு வெக்கங்கட்ட பையன். இவனுக்கெல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பு தான் கண்டிப்பாக நடக்கும். காவல்துறையும் சட்டத்துறையும் நாங்கள் மரியாதையாக இன்றைக்கி மதித்து அவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த இதுக்கு வந்து இந்த இதில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பொண்ணுங்க வந்து இதாக இருக்குது, எந்தெந்த பொண்ணுங்க நம்பரை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல வந்துட்டு இவங்களுடைய விஷயங்கள் எங்கெங்கேயோ இப்போ வந்து லீக் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து காவல்துறையும் சட்டத்துறையும் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மக்களாகி எல்லோரும் சேர்ந்து தான். அப்படிப்பட்ட காவல்துறைக்கும் நாங்கள் வந்து மதித்து இவ்வளோ நாளாக உட்காந்துருக்கோம். இன்னும் வந்துட்டு நாங்கள் ஒரு வாரம் பார்ப்போம். ஏன்னு வச்சுக்கிங்களேன், ஏண்டி அழகி, சிங்கப்பூர் அழகி, உனக்கு அதான் பேர். மற்றவங்க ஒன்று எப்படி பேர் வச்சு கூப்பிட்றாங்க தெரியாது. சிங்கப்பூர் அழகி என்னம்மா சொல்கிற வந்து என் வீட்டுக்கு யாராவது வந்தாக்கா 5 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் இந்த ரிமாண்ட் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. 5 பேர் 10 பேர்னு வந்தால் தானே ரிமாண்டு எப்படின்னு சொல்கிற? ஏன் 500 பேர் வந்தால், ஒரு ஊரே திரண்டு வந்தால் எவ்வளோ பேரை ரிமாண்ட் பண்ணுவாங்க?
உன் பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது உன் குரூப்பாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் சப்போர்ட் என்றைக்குமே நியாயத்துக்காகவும் நேர்மைக்காகவும் தான். பொறுக்கி நாய்களா பரதேசி நாய்களா, மக்களுடைய தீர்ப்பு தான். சரியா? சட்டம் தன் கடமை செய்யும். அப்படி அதை நாங்கள் இன்னும் வந்துட்டு அதில் வந்து எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் வந்து உங்களுக்கு இது நீடிச்சுக்கிட்டே போகும்னு நினைக்காதீங்க. சரியா? எல்லோரும் சேர்ந்துருவாங்க, ஒரு ஊரே திரண்டுரும். இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. இன்னும் நாளைக்கு அந்த ஏதோ ஒரு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு எங்கேயோ போகுது. சரியா? ஒன்று மேலிடத்துக்கு போகிறேன்ட்டு இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரப்போகுது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 நாள் நாங்கள் பொறுப்போம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் வெட்டிக்க போகுது. சரியா? கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்துட்டு கவனத்துக்கு கொண்டு போவோம். சிஎம்முடைய கவனத்துக்கு கொண்டு போவோம், கலெக்டரோட கவனத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா வந்துட்டு இது நீங்கள் ஆளு பலத்தை வச்சுக்கிட்டு இப்படி திசை திருப்புறது இதெல்லாம் வந்துட்டு இங்கே நடக்காது. பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன நடக்கும்னு தெரியும். ஓட்ட ஆனால் உன் மேலே பெரியில் இருக்காங்க எல்லா பொண்ணுங்களும். சரியா? அப்படியே குமிஞ்சிருவாங்க எல்லாம். என்னமோ வந்துட்டு எனக்கு என்ன பெரிய இது காரு பங்களா. ஏண்டா மாமா பேல பொறுக்கி மாமா மூஞ்சி மோரகட்டியும் ஒரு 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 கூத்தியாக கூட உட்காந்துக்கிட்டு வெக்கம் இல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு ஊரோடைய வைத்தறிச்சலையும் ஊரோடைய சாபத்தையும் வாங்குகிற நாயை நீலாம் புழுத்து தான் சாவு. சத்தியம் ஒரு ஒன்றா நம்பர் ஒரு மாமப்பை. ஜிபி முத்துக்கு பிரச்சனைனா ஜிபி முத்துடைய விஷயங்கள் ஜிபி முத்து பார்ப்பார். சரியா? உங்கள் விஷயங்கள் தண்டவாளம் வண்டவாளம் ரயில் மாதிரி போயிட்டே இருக்கா. அது அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னென்ன பிரச்சனை? ஒரு பக்கம் என்னென்னா மோஜி பிரச்சனை, இந்த யூடியூப்பில் நம்பர் போட்டது. இன்னொரு பக்கம் என்னென்னா ஜாதி அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம். சமுதாய ரீதியாக மாணவர்களை இந்த படிக்க விட்றாம இது ஒரு பக்கம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூரில் பண்ண அட்டூழியங்கள், இப்படி பார்த்து பல விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. சரியா? ஜிபி முத்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஜிபி முத்துவை பற்றி நீ எப்போ பார்த்தாலும் இழுக்கிற. அவரை ஏதாவது ஏன்னா பொறாமை பிடிச்ச பரதேசி பயலை. அந்த ஆள் சொந்தமாக மரக்கடை வச்சு சொந்த பொண்டாட்டியோட சொந்த பிள்ளைங்களோட இருக்கான். சரியா? ஒன்றை மாதிரியா? எதுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் நல்லா போய் அவர்கிட்ட அவளே ஒரு இதுன்னு சொல்லிட்டா பேசின்னு அவளே சொல்லியிருக்கா. அவள் கூட உக்காந்துக்கிட்டு இது ஒரு குடும்பம் வெக்கங்கட்ட நாய், இது மக்களுடைய துப்பு. வந்துட்டு நியாய மாற்றி விட்றான். பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒவ்வொரு விஷயம் இவன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவன் கூட ஏதோ ஒன்று இருக்குது, பின்னாடி எவனோ தூண்டி விட்றான். அது மட்டும் நல்லா தெரியுது. மொத்தமாக தான் இந்த கேங்கு என்ன கேங்கு, இவங்க யார் எல்லாமே. ஆனால் கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதுங்க நினச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதுங்களுடைய விஷயங்கள் வெளிவர இதுங்களால் எதுவும் இது பண்ண முடியல. இப்போ வேறு ஏதோ ஒரு இல்லீகலாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சட்டத்துக்காகவும் காவல்துறைக்காகவும் தான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதில் நியாயமோ தீர்ப்போ கிடைக்கலன்னா நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்கு முன் வரணும். வேறு வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி கிடையாது. ஒரு அற வழியில் தான். ஏன்னா நம்ம நியாயத்துக்காக போகிறோம். இந்த விஷயத்தில் இவங்க இப்போது இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்துச்சு. ஒரு பொண்ணு போய் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அதே மாதிரி இந்த மதன் பப்ஜிலையும் அவனுடைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அமுதாவோட விஷயத்தில் அவங்க பொண்ணே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தோண்டி பார்த்தாக்கா இது நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் மேலே இப்படிப்பட்ட இந்த கூட்டம் டிக்டாக்குங்கிற ஒரு பேர் வழியில் இந்த 2 நாய்களும் என்னன்னாக்கா இன்னும் எந்த பொண்ணுங்க என்ன மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு என்ன ஏதுன்னு இன்னும் வெளியில் வரும். அதுக்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எல்லோரும் சொல்கிறாங்க இந்த நல்லூர் காவல் ஸ்டேஷனில் இவளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது சப்போர்ட்டாக இருக்காங்களோ இல்லை மாம்பழமாவாக இருக்காங்களோ இல்லை ஆரஞ்சாக இருக்காங்களோ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நியாயமாக இவளை பிடிச்சி விசாரித்தா இப்போ இவன் சொல்கிறான் இந்த பிரதேசி பய முதல்ல நல்லா கேட்டுக்க மாமாப்பில, உனக்கு தான் மெயின் ஆப்பு. சரியா? ஊரே சேர்ந்து உன்னை ஒத்தைக்கும். உன்னை ஒத்தைக்கிற உன்னை ஊரே சேர்ந்து உதைக்கிட்ட உன்னையும் அவளையும். கவலைப்படாதீங்க. நான்லாம் ரொம்ப நீங்கள் ஆடுற ஆட்டம் எவ்வளோ பேருக்கு நீங்கள் அழுகையை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ தொல்லையை கொடுத்துருக்கீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவன் விட்டுருவானா? ஜிபி முத்து கார் வாங்கிட்டாரு, ஜிபி முத்து செயின் வாங்கிட்டாருன்னா உங்களுக்கே தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ ஆர்கே முத்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது இவன் ஆடியோவை பார்க்குறீங்க, அவன் பல லட்சம் சம்பாதிப்பான. அப்போ ஆர்கே முத்து ரவி இந்த ஒரு வீடியோவுக்கு 2 இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தானா அப்போ ஜிபி முத்துட்ட எத்தனை சேனல் இருக்குதுன்னு நீயே சொல்லியிருக்க.
அந்த சேனலில் வந்துட்டு அவரை வந்து கழுவி ஊற்றுறாங்களா, காரி துப்புறாங்களா, ஏன் அவரை போய் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். சரியா? அந்த ஆள் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் காமிச்சு அந்த மாதிரி ஆபாசமாக பேசுனது மட்டும்தான் அவருடைய தப்பு. அவர் செஞ்சதில் அந்த தப்பு. சரியா? அந்த ஒரு தப்பை வச்சுக்கிட்டு நீ வந்து அவரை வந்து பொறாமப்பட்டுக்கிட்டு நீ உன் மேலே அழுக்குகள் நிறைய அழுக்கு, ஒரு 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 ஒஸ்ட்டு ஃபெலோ. உன்னை எப்படி திட்டுறதுக்கு வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். உன்ன மாதிரி ஒரு நாய்க்கு பொண்ணுங்கள்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்கு. இன்னும் பசங்களும் உன் மேலே காண்டில் தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில். வந்தானுங்கன்னா உன்னை என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. இது விளையாட்டு கிடையாது. இது கண்டிப்பாக வந்துட்டு இது நடக்கும். காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இப்போயும் நம்ம மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்குது. சரியா? அது நடக்காத பட்சத்தில் தான் மக்கள் களத்தில் இறங்குவாங்க. கண்டிப்பாக உங்களை தேடி எல்லாரும் வருவோம். ஓகேவா? கிட்டத்தட்ட நீ சொன்னி 5 பேர் 10 பேர் வந்தால் வருமே, 500 1000 பேர் வர்றோமே. எதுக்கு வர்றோங்கிறத கவர்மெண்ட் உன்னிப்பாக பார்க்கும். அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ நடக்கிற ஆட்சியில் இப்போ என்னென்ன எவ்வளோ பெரிய கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களை இது பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு இவங்க வந்து திசை திருப்புறாங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு நிறைய விஷயத்தில் திசை மக்கள் எல்லாருமே ஒரே அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க உங்கள் மேலே. சரியா? மக்களுக்கு தெரியும். ஏண்டா இவ்வளோ பேர் இப்போ நான் வீடியோ போடுறேன்னே இப்போ இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களே, என்னையோ ஜிபி முத்தையோ யாராவது திட்டுறாங்களா? ஏன் அவங்க திட்ட மாட்டுறாங்க? நாங்கள் வந்துட்டு உங்களை பற்றி பேசிட்டோம், ஐயோ சிக்கந்தரும் இந்த சூர்யாவும் வந்துட்டு நல்லவங்க, ஏன் வந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, மக்கள் ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு இவங்க மக்கள்லாம் வந்துட்டு எங்களையெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்களா? உங்கள் கமாண்டை ஓப்பன் பண்ண மாட்டீங்களே. நீ கமாண்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய அந்த உங்களுக்கான விஷயங்கள் வந்துட்டு மக்களுடைய கையில் இருக்க தீர்ப்பு. காவல்துறை சட்டம் கொடுக்குற தீர்ப்பு வேறு. ஆனால் மக்களுடைய கையில் நிறைய இருக்குது. சரியா? உங்களை கழுவி ஏன் ஊற்றுறாங்க? உங்களுடைய லட்சணம் இப்படி வந்துட்டு வைத்து எரிஞ்சு சாபத்தை வாங்கி மக்களுடைய அனைத்து சாபத்தையும் வாங்கி நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறியா? நீயும் அவளும் சத்தியமாக நல்லா இருக்க மாட்டீங்க. சரியா? நான் வந்து இந்த மதுரையில் ஒரு சாமி இருக்குது. அது என்ன சாமி? பாண்டி. இந்த அவள் கூட போனான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவளுக்கு வந்து ஒரு இது பண்ணுவோம், அது என்னது வேண்டுதல் என்னமோ சொன்னாங்க. அந்த வேண்டுதல் பண்ணோம்னா ஏன்னா அவங்கவுங்க ரீதியாக அவங்கவுங்க நான் கண்டிப்பாக வந்து மனசார வந்து எல்லாத்தையும் தான் வேண்டிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல சாவே வராது. நாசமாக தான் போவீங்க. நல்ல சாவு உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே நீங்கள்லாம் வந்துட்டு புழுத்து தான் போகணும். நாசமாக போகிற மூதேவிங்களாம். அதே மாதிரி வந்து ஜிபி முத்துன்ட்டு அவர் மூத்திரத்தை குடிக்கிறதுனா நீங்கள் எல்லாருமே தானடா டிக்டாக்ல இருந்தீங்க. நீங்கள் எல்லோரும் போய் பேசுங்க. முதல்ல டிக்டாக்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்தீங்க. இப்போ ஏன் அவரை பேசுகிறீங்க? அவர் ஃபோன் நம்பரில் உங்கள்கிட்ட இல்லையா? அவகிட்ட இல்லையா? அப்போ அவர்கிட்ட போயிட்டு நேரடி ஜிபி முத்து நீ ஏன் இப்படி உனக்கு எதுனா ஏன் வந்து இங்கே மக்கள்கிட்ட கேட்குற? நீங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் தானடா. அந்த டிக்டாக்குங்கிற ஒரு விஷயம் இருந்தப்போ இது என்ன அது என்னமோ கொண்டு வந்தானுங்களே. எதுனா பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மீட்டு, டிக்டாக் மீட்டுன்னு வந்து வைப்பானுங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே கிடையாது. யூடியூப்பில் இந்த 2 மூதேவியும் நல்லா எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த ஆள் வந்து வளர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு நல்ல ஒரு மதிப்பு. இன்றைக்கி இது மக்களுடைய இது கேட்டாங்க ஜிபி முத்துக்கு. நான் பார்த்தேன் சென்னையில் ஒரு வீடியோவில். அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சூர்யாவுக்கு எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். இவ்வளோ தான் கழுவி ஊற்றுறானுங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கியிருக்க மூதேவிங்களா? இன்றைக்கி அவர் வந்து அவருக்கு பிரச்சனைனா அவர் போய் பார்ப்பார், அவர் போய் விசாரிப்பார். நீ மூடிக்கிட்டு நீங்கள் பண்ண தப்புக்கு பொண்ணுங்களை இப்போ நீங்கள் அந்த சிங்கப்பூர் பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பொண்ணுங்க நம்பரெல்லாம் தூக்கிப்பட்டது. அதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் யாரை திசை மாற்றி விட்டாலும் உங்களுடைய விஷயத்துக்கு மக்கள் கண்டிப்பாக தீர்ப்பு கொடுப்பாங்க. செருப்பாலேயே அடிப்பாங்க. கண்டிப்பாக இது நடக்கும், விரைவில் நடக்கும். நல்லா குளிச்சுட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். இந்த மூதேவி பயலை பார்த்தாலே காண்டாகுது. பேசக்கூடாது இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசக்கூடாது. சட்டம் காவல் பேசும், நம்மளும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இதுங்க வந்து வேணுக்குன்னே சீண்டி விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. சரியா? நம்ம இதுக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பதில் கொடுக்குறோம்னா இவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் இவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவன் வந்து பிறண்டு பேசுகிறவன், அப்பப்போ மாறுவான், இவளை விட்டு ஓடுவான், அங்கே சாதனை இவ இப்படி இவன் ஒரு பொண்ணப்பையன். நான் சொல்லுவேன், பொம்பளைங்க தான் இந்த வேலையை பார்க்கணும். இந்த கோழி சொல்கிறது, கூட்டி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குற பொண்ண நாய் இந்த நாய் தான். சோறு தான் திக்கிறானா இல்லை அங்கே
தெருவில் போடுற நாயோடைய பீயை திங்கிறியாடா? இவ்வளோ வந்து உன்னையெல்லாம் கருமம் நாசமாக போகிறவனே. ஐயோ உன்னைய. இதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம், இவங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும். நாளைக்கு அந்த ஜெனிஃபர் வந்து போகிறாங்க, பார்ப்போம் அவங்கள்ட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அவங்க வந்து கொடுக்குறதுக்காக இருக்காங்க. அப்புறம் அந்த ஆர்கே முத்துரை வீட்டை வந்த அந்த ஆடியோ வந்துட்டு உண்மை, அதாவது பொய்ன்னு இந்த முதவிங்க மாற்றிடுச்சு. இப்போ ஜிபி முத்து உள்ளே இழுத்துக்கிட்டு இலக்கியாவுக்கும் ஜிபி முத்து ஆல்ரெடி வந்து ஆதித்யா டிவிலெலாம் சேனல்லாம் பிரபலண்டா. உங்களை மாதிரியா அந்த ஆள் வந்துட்டு நிகழ்ச்சியை நடத்தின வாரம் சனி ஞாயிறில் நிகழ்ச்சியெல்லாம் போட்டாங்க. அப்போது ஒரு சினிமா ரீதியாக இருக்கக்கூடியதில் எல்லாருமே அவங்கெல்லாம் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு கான்டாக்ட் வைப்பாங்க. ஒரு சினிமா ரீதியில் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஐடி கம்பெனி இல்லை ஒரு சாதாரண ஏதோ ஒரு துறை எடுத்துக்குங்க. அப்போ அந்த துறையில் உள்ளவங்க அவங்களுடைய நட்பு இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த ஆள் அப்படிப்பட்ட தப்பு பண்ணுறது கிடையாது. ஏன்னு சொல்லு, அவர் உண்மையாக இருக்கார். அவங்க ஒய்ஃப் இன்ன வரைக்கும் அவங்க ஒரு ஒய்ஃபை வந்துட்டு பேச விட்டு அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு தெரியும். அவர் குழந்தைங்களோட என்றைக்குமே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்க ஆள். அவரை பிடிச்சி இழுத்து இந்த விஷயத்தை வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கான் இந்த பொண்ணப்பைய மாமாப்பைய சிக்கந்தர். இவனை செருப்பை கட்டிட்டு அடிங்கடா, ஏய் தயவு செய்துடா. எவ்வளவோ பேர் பார்க்குறீங்க, ஆனால் இவனுங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் போட்டு அடிங்கடா ஆசமா போகிறவனே. அந்த மூதேவி கெல்ட்டு மூதேவி உட்காந்துருக்கா பாருங்க, அவெல்லாம் வந்துட்டு அவெல்லாம் நாசமாக தான். அவெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சுக்கிட்டு தான் வர்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கருமம். இப்போ பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்து இதை வச்சு இப்போ பொதுமக்களை திட்டுறது மட்டும் கிடையாது. நான் வந்து வேசித்தனம் தான் பண்ணுறேன், நான் அப்படி தான் பண்ணுனேன், எனக்கு இது அப்படி இப்படின்ட்டு டேரெக்டாக சொல்கிறா. ஏன் பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்தீங்கனாலே அந்த ஊரில் அந்த இதெல்லாம் சேர்ந்தாலே இப்படி விளக்கமாக தலையே அடிக்கலாம். மொத்தமாக ஒரு 50-100 பேர் போனாலே முடிஞ்சு போச்சு. எதுக்கு இன்னும் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இந்த குரூப்பை வந்துட்டு இந்த குரூப்பை பற்றி அந்த ஏரியாவுக்கே தெரியுது. இன்னும் ஏன் அங்கே விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலை. மானங்கட்ட பொழைக்கிட்டு இருக்க இந்த மூதேவிங்கெல்லாம் அந்த தெருவுலையோ அந்த வீட்டுங்கள்லேயே இருந்தாலே அவங்களுக்குலாம் வந்து ஒரு பீடை பிடிச்ச மாதிரி, அந்த ஏரியாவுக்கே பீடை. இந்த சனியனுங்க மூஞ்சு மொகர கட்டையும் சனியை முடிச்சாங்க. இவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது வந்துட்டு உன் பின்னாடி எவன் வந்து உனக்கு இந்த தூது விடுறது அதெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்கும் தான் வரப்போகுது ஆப்பு, சரியா? கண்டிப்பாக வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்துட்டு எடுத்த முயற்சி பெரிய ஒரு விஸ்வரூபமாக போயிட்டு, இது வந்துட்டு சாதாரண விஷயமா போகல. இது எங்கெங்கேயோ ஏதோ பிரச்சனையில் கொண்டு வந்து இப்போ மக்கள் முன்னாடி வந்தாச்சு. இது தீர்ப்பு எதிர்பார்க்குறது நம்ம காவல்துறை சட்டத்துறை மூலியமாக தான். இந்த தீர்ப்புக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம நாளையும் வளர்த்துக்கிட்டு போக முடியாது. ரொம்ப இப்போ ஒரு மாதமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்கள். இடையில வந்து இந்த கோர்ட்டு மூலியமாக இந்த முடக்க சொன்னாங்க, இன்னும் முடக்கவும் இல்லை. இது எந்த விஷயத்தில் யாரோடைய இதில் போயிட்டுருக்கோ கண்டிப்பாக ஆண்டவங்கிற ஒருத்தன் இருக்கான். நீங்கள் வந்து தப்புக்கு உடந்த யார் போகிறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை தான், சரியா? நியாயப்படி மக்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது இந்த நாயங்க கொடுக்குற காசுக்கும் இந்த நாயங்க கொடுக்குற இந்த மாதிரி எச்சக்கலையான விஷயத்துக்கும் நீங்கள் வந்துட்டு உடன் போனீங்கன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது. யாருக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? இந்த நாய்களுக்கு பின்புலமாக இருக்கீங்களா உங்களுக்கு தான். உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குழந்தை இருக்குது. நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா வரணும், நல்லா வாழணும். மற்றவங்களுடைய அந்த ஒரு எப்படி எனக்கு அசிங்கமாக இருக்குடா. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம் நின்று போயிடும். இதுக்கப்புறம் இதோடைய பிரச்சனைகள் முடியுது காவல்துறை மூலயமா. இது பிரச்சனை ஓயும்னு பார்த்தாக்கா இது என்னமோ இன்னும் ஒன்றா கிளப்பி விட்றானுங்க. கிளப்பி விட்டு இந்த தருதலை பயில அடி ஏதாவது பண்ணுங்கடா. இவன் தான்டா மெயின். இவன் தான் அப்படி இப்படின்ட்டு என்ன சிண்டு முடிக்கிற வேலை, அந்த கோழி சொல்கிற வேலை, இந்த பொம்பளை மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிற வேலை, இதெல்லாம் இவன் பண்ணுற வேலை. கண்டிப்பாக வந்து இதுக்கு சீக்கிரம் முடிவு வரும். கண்டிப்பாக இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கு பாரு மூதேவி, அவள்கிட்ட போய் கேளு. இலக்கியா அந்த இதுகிட்ட போய் பேசுகிற, சரி அதை விடு. இலக்கியா அதை வந்து விசாரணை பண்ணும்போது அதை பார்த்துப்பாங்க. இவ போய் ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வேலையில் வந்து சேர்ந்துருக்கா? அந்த இது எவ்வளோ தெரியுமா ஒரு கேவலம். உங்களுக்குள்ள எப்படி நல்ல சோறு திங்கிறீங்க உலக மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி நல்ல சோறு திங்கிறீங்க? இப்படி மாதிரி பொண்ணுங்களை ஒரு பொண்ணுன்னு பார்த்தாக்கா இப்போ அது ஒரு பக்கம் என்னென்னமோ நீண்டுக்கிட்டு போகுது. இது வந்து சொல்கிறோம் அந்த நாங்கள் வந்து இலக்கியா அப்படித்தான் அவள் கூட நான் பேசினேன். அப்போனா ஒரு பொண்ணு மட்டுமா? அப்போ இன்னொரு பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு, அதோட சரி. இன்னும் என்னென்னமோ பொண்ணுங்க நம்பரெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன இது? அப்போது இது வந்து பெரிய இஷ்யூ. கண்டிப்பாக இதை கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை என்றைக்குமே நம்ம வச்சுருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
நான் வந்துட்டு பூன்னு பேசுறது, நான் என்றைக்கும் மரியாதை கூடாது, என்றைக்கும் இந்த ஆபாச பேச்சுக்கள் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அதில் வந்து பூங்கிற விஷயத்த அறவே வந்து பேசக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்குது. அதை பேச மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள்? நிறைய பெண்களுடைய அண்ணா நீங்கள் பேசும்போது இந்த வார்த்தைகளை குறைச்சிக்கோங்க, அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு அவங்க மற்றவங்க சொல்கிற விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு போகிறது தான் மனுஷன், சரியா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் மண்ணை சாதிக்கும். நீங்கள் உங்களை மாதிரி ஒரு எச்சக்கலை இன்னும் என்னென்னமோ வருதுங்கிறாங்க, ஆடியோ வருது, வீடியோ வருதுன்ட்டு எல்லாத்தையும் விட்டு இந்த யூடியூப்பில் இது ஒரு பெரிய ஒரு இலவாகவே வந்துடும் போல் இருக்குது. தலைவலியாக இருக்குது. இந்த பிரச்சனையை முடித்து இது ஒரு முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா அது சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் இவனை என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க. கர்மம் முடித்த மூதேவி, சனியம் முடித்தவன். அந்த வீவ்ஸ் ஆஃப் ரித்திக்குன்னு ஒரு பையன் இருக்கான், பார்த்துருப்பீங்க. அந்த ஜிபி முத்துக்கு அந்த ஆள் வந்து கஷ்டப்படுறாரு, அவருடைய பிரச்சனைகள் நிறைய கடன் தொல்லையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த பையன் தான் கை கொடுத்தான். ஏன்னா வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அவன் போடுறதெல்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து அந்த கார் கொடுத்தது சல்லிஸான விலைக்கு, அதே மாதிரி அந்த லேப்டாப் அந்த இதெல்லாம் சல்லிஸா அவங்க வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க, அந்த குடும்பம் வந்து ஹெல்ப் பண்ணுற குடும்பம். அந்த வீவ்ஸ் ஆஃப் ரித்திக்குன்னு ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன் இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவருக்கு வரக்கூடிய அந்த காசு எல்லாமே வந்துட்டு யூடியூப் மூலியமாக தான் வருது, எல்லாருக்குமே தெரியும். இந்த நாய்களுக்கும் வந்துட்டு யூடியூப்பில் வர்றதை விட அவருக்கு வந்து அதிகமாக வருது, அதிகமாக வியூஸ் போகுது, அதிகமாக அவங்கள வந்து ரசிக்கிறாங்களே, அதிகமான சப்ஸ்கிரைப் ஏறுதே அப்படிங்கிற பொறாமையில் இவரை எப்படியாவது இது பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதுங்க அவரை சீண்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே நல்லா, அவர் செஞ்ச ஒரே தப்பு அந்த பேப்பர் படிக்கும்போது அதில் வந்து ஆபாசமாக பேசுனது, அந்த இதை காமிச்சது, இதுதான் அவர் பண்ண தப்பு. அதுக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட்டை யாரை கொடுத்துருந்தாங்க, அதை வந்து அவர் வந்து சட்ட ரீதியாக பார்ப்பார். ஆனால் இந்த நாய்களுக்கு உங்கள் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு கண்டிப்பாக இருக்குது, ஓகேவா? இன்னும் ஒரு தடவை துப்பிக்கிறேன், சிக்கந்தர் மாமா பயில பொண்ணை பயில ரோட்டில் எவனுக்கும் சாவு வருதுடா. நல்ல ஆளுங்களாம் சாவுறாங்க. உனக்கு ஆல்ரெடி முகரையை பார்த்தாலே தெரியுது, எல்லாம் சுருங்கி போச்சு விட்டு ஒன்றுமே கிடையாது. சுகர் இல்லாத டீ கொடுங்க. அப்போவே தெரியுது உள்ள ஆல்ரெடி எத்தனையோ நோய்களை வச்சுக்கிட்டு தீர சீக்கு வந்த சிக்கா. நீ வந்து மற்றவங்கள நீனா செத்தாலும் மேலோகத்தில் கூட உனக்குலாம் வந்து நல்ல இடம் கிடைக்காதுடா, நல்ல சாவே இருக்காது, நல்ல இடம் கிடைக்காது. நரகத்தில் போய் உழுவுற நாசமாக போகிற நீங்கள்லாம், சரியா? நல்லவங்களுக்கு என்றைக்குமே ஒரு இது இருக்குது. ஆனால் நல்லவங்களை சீக்கிரம் ஆண்டவன் எடுத்துக்கிறான் இந்த உலகத்தை விட்டு. ஆனால் உங்களை மாதிரி நாசமாக போகிறவங்கள தான் விட்டு வைக்கிறான். பொறுக்கி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ திட்டுறது. இன்னும் ஒரு தடவை ஏதாவது திசை மாற்றுறதெல்லாம் நீ என்ன வேணாலும் டெக்னிக் பண்ணிக்கோ. விஷயம் வந்தாச்சு, நிறையா விஷயம் வந்தாச்சு, சரியா? ஏகப்பட்ட இது வந்தாச்சு, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் யாரோட சப்போர்ட் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய பேச்செல்லாம் எந்த ஒரு பேச்சுக்கும் யாரும் உன்னை மதிக்கிறதே கிடையாது. உன்னை கழுவி ஊற்றுங்க, நீங்கள் கமாண்டில் கழுவி ஊற்றுங்க, அவங்க பார்த்து ரசிக்கட்டும். நான் பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்லை. அவங்க வந்து கமாண்டெல்லாம் திறக்க மாட்டாங்க. ஏன்னோ திறந்து விட்டோன்னு வச்சிங்களா, ஐயோ அதுங்க அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், கமாண்ட் பாக்ஸை ஏன் ஓப்பன் பண்ணலைங்கிறதுல. ஓகேவா? வரேன் சப்பா. அப்பயும் நான் கோமனில் நல்லா அழகாக தான் இருக்கேன். நான் என்றைக்குமே சிரித்து எல்லார்ட்டையுமே வந்து சந்தோஷமாக பேசுகிற ஒரு ஆள். அந்த காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் காமெடி பண்ணுறேன். நான் எப்பொழுதும் நார்மலாக பேசுகிறது காமெடியாக போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கமாண்டில் பார்க்கும்போது, ஆனால் நான் நல்லா சிரித்தேன், வயிறு விட்டு சிரித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நானும் பல பிரச்சனைகள், பல இன்னல்கள்லாம் தாண்டி தான் வந்தேன். இது எனக்கு இந்த மீடியா வந்துட்டு எனக்கு இது கிடையாது. என்னுடைய லைஃப் வந்து என் குடும்பம் மட்டும்தான், சரியா? இதுங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன். எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு, சரியா? என் பையன் இப்போ வந்து படிக்கிறான், சரியா? எனக்கு வயசு வந்துட்டு அது வயசு இதெல்லாம் சொல்ல, என்றைக்குமே நான் இளமை தான், ஓகேவா? இன்றைக்கும் இவங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம். நிறைய கஷ்டத்துலேயும் எவ்வளோ பேர் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் பங்கு வந்துட்டு என் சொந்த பந்தத்தை விட நண்பர்களும் தோழிகளும் நிறைய பேர். நான் 7 வருஷமாக இருக்கேன் ஃபேஸ்புக்கில். நான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் நான் வந்துட்டு ஹெல்ப் கேட்பேன். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்காக ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்,
நம்ம படிப்பும் இல்லை, இந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒரு ஏழ்மைத்தனத்துக்காகவும் ஒரு வறுமைக்காகவும் நான் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், என்னை நல்லா வச்சுருக்கான் ஆண்டவன், இந்த குடும்பத்தை இன்னும் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய விஷயம் வந்துட்டு மக்கள் தான் இன்றைக்கும் வந்துட்டு. அப்படிப்பட்ட வரிசையில் வந்துட்டு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு நான் நல்லா இருக்கேன். தடைகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் அந்த தடைகள் வந்துட்டு ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை திருத்தி கொள்றதுக்காகத்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. சரியா? அதனால் வந்துட்டு எல்லாருமே இந்த யூடியூப்பில் வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்போ இந்த விஷயங்கள் இது போயிட்டுருக்கு, கழுசடைங்க, இது சீக்கிரம் முடிஞ்சிடும் மக்களுடைய தீர்ப்பிற்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களாக கொடுங்க. இது யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக கொடுங்கடா. காமெடி பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை கொண்டு வாங்க. மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல இந்த என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானுங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தெரியாத மக்கள் நிறைய இருக்குது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. வாழ்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழணும், வாழ்ந்துட்டு நல்லபடியாக இந்த மாதிரி சாபம் இல்லாமல் போகணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன் நான் இதை இப்போ வந்து அப்படியே தத்துவ மலையாக சொல்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. மற்றவங்க சாபம் விட்டு மற்றவங்களுடைய வைத்தறிச்சல் பட்டு நம்ம வந்து வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய பரம்பரையும் தான் பாதிக்கும். அதனால் இருக்கிற வரைக்கும் இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். இப்போது நான் இருந்தப்போ நான் கொடுத்தேன், இல்லாதப்போ வந்து இன்றைக்கும் வந்து எனக்கு எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் என் ஒய்ஃபையும் என் குழந்தை குட்டி குழந்தை என் பொண்ணு 3வது பசங்க இருக்காங்க, இன்றைக்கும் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஏன்னா ஒரு குடும்பம் நடத்தணும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி இந்த லாக்டவுனு, இந்த பிரச்சனைகள், அந்த எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கும் இருந்திருக்கும் எல்லாருக்குமே. அப்போ கஷ்டத்துக்காக நம்ம வந்துட்டு கஷ்டம்னு சொல்லி போகலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த பாலியல் தொழில் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி நாய்கள்லாம் போகுது. 3 லட்சம் 2 லட்சம் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பெல்லாம் இருக்கும்? உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? பிள்ளைகளோட வாழ்க்கைக்காகவாவது நல்லா இருங்கடா, வேறு ஒன்றும் இல்லை.